என்னாச்சு மனசா உனக்கு? இது உன் நிச்சய மோதிரம். இது எதுக்கு தூக்கி வீசின? இனி அந்த மோதிரத்தை நான் கையால கூட தொட மாட்டேன். ஏன்? ஏன்னா இவ அந்த மோதிரத்தை தொட்டுட்டா. இவ தொட்ட மோதிரத்தை ஏன் கையில போட்டா என் வாழ்க்கை விளங்குமா? மனசா, நீ பண்றது டூ மச் மனசா. அவ தொட்டு கொடுத்ததால இந்த மோதிரம் கெட்டு போச்சா? ஆமா. அவ இவ்வளவு நாளா இந்த வீட்டுல தான் இருக்கா. அதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவியா? போயிடலாம் தான் நினைக்கிறேன். நீங்க தான் என்ன விட மாட்டீங்களே. கல்யாணம் முடிஞ்சு வேற ஒரு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா கூட அதுவும் நடக்க கூடாதுன்னு சதி பண்ண ஆரம்பிச்சுட்டாளே. மனசா, என்ன பேசுற நீ? இவளை யாரு நான் ஏன் மோதிரத்தை எடுத்துட்டு வர சொன்னது? கேட்டா திருடு போயிடும்னு கொண்டு வந்து கொடுக்கறதா சொல்றா. திருடு போயிடும்னு அக்கறையா எடுத்துட்டு வந்து கொடுத்தாளா, இல்ல இவளே திருட நினைச்சு மாட்டி பொண்ணு பயந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாளான்னு யாருக்கு தெரியும்? மேக்னா, சஞ்சய், என்னால இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் நடக்க வேண்டாம். என்னை யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும். அவங்க சொல்றதால நான் திருடி ஆயிட மாட்டேன். ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காதடி. உன் நடிப்புக்கு என் அண்ணன் வேணா ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன். செல்போன் விஷயத்திலேயே வேதா உன்கிட்ட என்ன சொன்னா? மானசா சம்பந்தமான விஷயம் எதுலயும் நீ தலையிடக்கூடாதுன்னு சொன்னால. அதையும் மீறி அவளோட நிச்சயம் மோதிரத்தை உன் கையால எடுத்துட்டு வரனா உன்னோட மோட்டிவ் என்ன? என் சந்தோஷத்தை கெடுக்கணும், அது மட்டும் தான் ஆண்டி இவன் மோட்டிவ். மனசா, கொஞ்சம் புரிஞ்சுக்க. வித்யா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. எப்பவுமே நீ நல்லா இருக்கணும்னு தான் அவன் நினைக்கிறா. யாரு இவளா? இவ என்ன பத்தி நினைச்சாலே என் வாழ்க்கை நல்லா இருக்காதுண்ணா. மானசா, நான் உன் நிச்சய மோதிரத்தை எடுத்துட்டு வந்தது தப்புதான். என்னை மன்னிச்சிரு. நான் இனி உன் பக்கமே வரமாட்டேன். உன் மன்னிப்பு எடுத்துட்டு போய் குப்பையில போடுறி. நீங்க இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில என்ன நல்லதும் நடக்காது. என் கல்யாணத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நீ மட்டும் தாண்டி காரணம். மனசா, அப்படியெல்லாம் சொல்லாத. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்னாச்சு மனசா? என்னாச்சு மனசா? எதுக்கு அழற? மானசா அழறானா? அதுக்கு இந்த பாணி மட்டும்தானே வேதா காரணமா இருக்க முடியும். வாணி என்ன பண்ணா? மானசாவோட நிச்சயதார்த்த மோதிரத்தை அவ கையால எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா ஆண்டி. அவ தொட்டதால இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சென்டிமெண்டா மானசா ரொம்பவே ஃபீல் பண்ற ஆண்டி. காலையில இருந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என் சந்தோஷத்தை கெடுத்துட்டாமா. எனக்கு இந்த மோதிரம் வேண்டாம். இது போட்டுட்டா என் கல்யாணமே நடக்காது. அப்படியெல்லாம் சொல்லாத. இல்லம்மா, எனக்கு அந்த மோதிரம் வேண்டாம். சஞ்சய், மா, இந்த மோதிரத்தை கடையில கொடுத்துட்டு வேற மோதிரத்தை வாங்கிட்டு வா. மா, அவதான் சொல்றானா நீங்களும்? இது அவளோட சென்டிமெண்ட். அதுல நாம காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம். போயிட்டு வா. சரிங்கம்மா. ஏன் அழற? கண்ணு தொடச்சுக்கோ.
அழாத. வாணி, மானசா விஷயத்துல தலையிடாதுன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்லம்மா, நான் இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இந்த நிச்சயத்துல உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தா நான் என்ன செய்வேனே தெரியாது. இனி என்னால எந்த பிரச்சனையும் வராதுமா. கல்யாணம் முடியற வரைக்கும் மானசா இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாது. சரிங்கம்மா. போ. என்ன மானசா, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக நீ அழுவியா? பாரு முகம்லாம் எப்படி வாடி போச்சுன்னு. நான் சந்தோஷமா தாமா இருந்தேன். அவதான் அதான் சொல்லிட்டேன்ல, இனிமே அவ உன் விஷயத்துல தலையிடவே மாட்டா. சரியா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர நேரமாச்சு, சீக்கிரம் ரெடி ஆயிடு. ஓகே? சரிம்மா. நான் இருக்கேன். உன்னோட கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சரியா? சீக்கிரம் ரெடி ஆயிடு. வித்யா மானசாவோட மோதிரத்தை தொட்டதுக்கே இவ்ளோ பிரச்சனை நடக்குது. வித்யா தான் என் ஒய்ஃப்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கேன். என்ன சஞ்சய், நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டேன். இந்த நிச்சயதார்த்தத்துல வாணியால ஏதாவது பிரச்சனை வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பாப்போம். இங்க குடுறா. யார்கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்க? அந்த கீர்த்திட்ட தானே? பாவமாவ எனக்கு நிச்சயம் நடக்க போகுதுன்னு அவ ரொம்ப ஃபீல் பண்றாமா. அதுக்கு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியா? ஏண்டா அதுக்கு இதான் நேரமாடா? அந்த வேதா நம்மள நம்புறதே பெரிய விஷயம். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நாம அந்த நம்பிக்கைய காப்பாத்தணும்டா. நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது பண்ணனு வை, அவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துரும். அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும்டா. சரிமா. நான் என்ன அவளை முழுசாவா அவாய்ட் பண்ண சொல்றேன்? இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவகிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருடா. ட்ரை பண்றேமா. அம்மா, அப்பா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இதோ வரேன். வணக்கம். வணக்கம். இவ தொட்ட மோதிரத்தை என் கையில போட்டா என் வாழ்க்கை விளங்குமா? மானசா விஷயத்துல தலையிடாதுன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்லம்மா, நான் நீ இவ விஷயத்துல தலையிட கூடாது. அதையும் மீறி மானசா விஷயத்துல நீ மூக்க நுழைச்சனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன வித்யா, நிச்சயத்துக்கு எல்லாரும் ரெடியாகி கீழே வந்துட்டாங்க. நீ ரூம் சாத்திட்டு இங்க உட்காந்துருக்க. நான் வரல சஞ்சய். என்ன மானசா பேசுனதை நினைச்சு வருத்தப்படுறியா?
அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தினம் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அவ அவ நான் தொட்டு கொடுத்த மோதிரத்தை போட்டாவே நிச்சயம் நின்னு போயிரும்னு சொல்ற சஞ்சய். அவ என்ன செஞ்சாலும் பொறுத்து போற நீயே இந்த மாதிரி ஃபீல் பண்ணலாமா? எங்க ஊர்ல எந்த நல்ல காரியம்னாலும் நான் முன்னாடி வந்து நின்னா அது எந்த குறையும் இல்லாம நடக்கும்னு நம்புவாங்க. ஆனா மானசா என்னைய அபசகுணமா பார்த்துட்டாலே சஞ்சய். செஞ்ச தப்புக்கலாம் கண்டிப்பா ஒரு நாள் அவ ஃபீல் பண்ணி உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பா. விடு வித்யா, அவ சொன்னதுக்காக கோச்சுக்கிட்டு நீ இப்படி ரூம்குள்ளேயே இருக்கலாமா? நீ இந்த வீட்டோட 2வது மருமக. சீக்கிரமே நம்பர் 1 மருமகன்னு பேர் எடுக்க போறவ. அப்புறம் உன் நாத்தனாரோட நிச்சயம் நீ இல்லாம எப்படி நடக்கும்? வேண்டாம் சஞ்சய், என் கெட்ட நேரம் ஏதாவது தப்பாயிருச்சுன்னா எல்லா பழியும் என் மேல வந்து விழுந்துரும். என் ஒய்ஃபா, மானசாவோட அண்ணியா, நீ இந்த ஃபங்க்ஷன்ல முன்ன வந்து நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் ஆசையை நிறைவேற்றவே மாட்டியா? அண்ணிங்கிறவ இன்னொரு அம்மாவுக்கு சமம். இப்ப அதனால நீதான் வந்து எல்லாத்தையும் முன்ன நின்னு நடத்தணும். ஏன் சஞ்சய் முடியாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? அட்லீஸ்ட் அங்க வந்து ஒரு ஓரமாவது நில்லு. அதுக்கெல்லாம் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. மானச இப்ப நிச்சயத்துல அவ அதே மோதிரத்தை தான் போட்டுக்கிட்டு ஆகணும். எனக்கு புரியல சஞ்சய். இப்ப நிச்சயத்துல அதே மோதிரத்தை தான் போட்டுக்க போறா. என்ன சொல்ற சஞ்சய்? அம்மா மோதிரத்தை மாத்த சொன்னாங்கல்ல, நான் மாத்தவே இல்லை. அப்படியே திரும்ப கொண்டு வந்துட்டேன். சந்தேகம் வராதா? வராது. அப்படியே வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். வித்யா, உன்னை நான் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன். அழற குழந்தை அம்மாவை பார்த்து அழுகைய நிறுத்துற மாதிரி எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ என்கிட்ட சொல்ற ஆறுதலான அந்த 2 வார்த்தை கஷ்டத்தை எல்லாம் சரி பண்ணிருது சஞ்சய். சரி சரி, டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. அப்புறம் உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். வித்யா, மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் தலையில வச்சுக்க. நீ ரெடி ஆயிட்டு எனக்கு ஒரு போட்டோ அனுப்ப. நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ கீழே வரணும், சரியா? நான் கீழே இருக்கேன். சஞ்சய்க்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பலாம். என்ன தர்ஷனோட போட்டோ தெரியுது? பக்கத்துல வேற ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு. இவனை நல்லவன் நினைச்சா ரொம்ப தப்பான ஆளா இருப்பான் போலயே. இப்ப என்ன பண்றது? சஞ்சய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா? வேண்டாம், அவன் கிட்ட சொன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த பிரச்சனையை நான் தனியா தான் சமாளிக்கணும். ஆனா எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி ஆகணுமே. என்ன
என்ன பண்றது? எப்படி நிறுத்துறது? புஷ்பத்தை வாங்கிக்கோங்க குட்டிக்குங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரி புத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் ஸ்கந்தாகிருதாய நமः. ஓம் ஜெயாய நமः. ஓம் பூதாய நமः. ஓம் தக்ஷாய நமः. நிச்சயத்துக்கு எடுத்த மோதிரத்தை கொண்டாங்கோ. விஜய் இந்தா குடு விஜய் கொடுங்க. ஓம் பிரக்ருத்யே நமः. ஓம் பிரக்ருத்யே நமः. ஓம் என்னாச்சு வித்யாவுக்கு? ஓம் சர்வபூத ஹிதப்ரதாயே நமः. ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்காளே. நமः. ஓம் விபுத்யே நமः. ஓம் சுரப்யே நமः. ஓம் பரமாத்மிகாயே நமः. ஓம் வாச்சே நமः. ஓம் பத்மாலயாயே நமः. நேரடியா அவன்கிட்டே கேட்டுடலாமா? இல்ல இந்த போட்டோவை காட்டி மிரட்டி அவனை நிச்சயத்தை நிறுத்த சொல்லலாமா? ஓம் சுசையே நமः. ஓம் ஸ்வாஹாயே நமः. ஓம் ஸ்வதாயே நமः. ஓம் சுதாயே நமः. இந்த ஊர்ல தான் ஃப்ரெண்டுக்கு கூட முத்தம் கொடுப்பாங்களே, ஒருவேளை நான் தான் தப்பா நினைச்சிட்டேனோ? போட்டோ மட்டும் பார்த்துட்டு இப்படி முடிவு பண்றது சரியா? தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ஓம் அதித்யே நமः. ஓம் தித்யே நமः. ஓம் தீப்தாயே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஓம் வசுதாரண்யே நமः. ஓம் கமலாயே நமः. பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிளைக்கு ட்ரெஸ் கொடுக்க வாங்கோ. இதை எடுத்துறேன். அப்பா பார்த்து எழுந்து வாங்கிக்கோ. இந்தாங்க மாமா. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிஷ்டதி. விஜய் மாப்பிள்ளை ரூம் கூட்டிட்டு போ. ஸ்னேகா, அத்தை, மனசாவ கூட்டிட்டு வா. இத கூட்டிட்டு வரேன். வா போலாம். ஓம் காந்தாயே நமः. ஓம் காமாட்சே நமः. ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமः. ஓம் அனுக்கிரக பதாயே நமः. வந்ததுல இருந்து உனத்தை தேடிட்டு இருந்தேன். எங்க ஆளை காணோம்னு உடனே ஊருக்கு போயிட்டியோன்னு நினைச்சேன். இல்ல, நான் இங்கதான் இருக்கேன். என்ன ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சமாளிக்காத. எனக்கு நீ ஏன் இப்படி இருக்கேன்னு நல்லா தெரியும். நீ வித்யா இல்ல வாணிங்கிற உண்மைய நாங்க சந்திரமோகன் அண்ணா கிட்ட சொல்லிடுவோன்னு பயப்படுற, அப்படித்தானே? ஆமா. அவரு என் அண்ணன் மாதிரி. அவரு நல்லா இருந்தா தானே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதனால நாங்க யாரும் இந்த உண்மையை சொல்ல மாட்டோம். கவலைப்படாத. இவங்க மேல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா பையன் நல்லவனா இருக்கான்னு பார்த்தா இப்ப எனக்கு அவன் மேலயும் சந்தேகம் வந்துருச்சு. எப்படியாவது இந்த சந்தேகம் சரியானு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை தப்பா இருந்தா இந்த நிச்சயத்தை நிறுத்திடணும். சரி சரி போங்க. இவ வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப என்ன பண்றது? தர்ஷன், எனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ்
எல்லாம் மறந்துட்டல நீ. நான் ஃபோன் பண்ணா அட்டெண்ட் பண்ண மாட்டற. மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கற. என்ன கழட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் சொல்லாத கீர்த்தி. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இங்க பிரைவசி இல்ல. அதான் பேசல.